இன்னைக்குள்ள திருமணங்கள் எல்லாம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, வேடிக்கையும் கூத்தும் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியா மாறிடுச்சு. உறவுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தது அந்த கால கல்யாணங்கள். இந்த கால கல்யாணங்கள்ல பணத்துக்கும் பகட்டுக்கும் தான் மதிப்பு அதிகமாயிருச்சு. இப்போ உள்ள கல்யாணங்கள்ல எது இருக்குதோ இல்லையோ, வீடியோக்களும் போட்டோக்களும் கூத்துக்களும் கேளிக்கைகளும் நிறையவே இருக்கு அந்த இடத்துல. உறவுகள் வேணும் அப்படின்னு எந்த சொந்த பந்தங்களையும் கூப்பிட்டு கூட்டம் சேர்க்கறது இல்ல. இன்னைக்கு அவங்களுடைய பகட்டுகளை எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கூப்பிட்டு கூட்டம் சேர்த்து. லவ் மேரேஜ் இதுல கணக்குல வராது. அரேஞ்ச் மேரேஜ்ல பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் தான் பெரியவங்க செலக்ட் பண்றாங்க. மத்த எல்லாமே மண்டபத்துல இருந்து பிரைடல் மேக்கப்ல இருந்து போட்டோ ஷூட் வீடியோ வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளையோட செலக்ஷனா தான் இருக்கு. நிச்சயதார்த்த மேடையில பொண்ணு பாக்குற மேடையிலேயே அந்த மணப்பெண்ணுக்கு மாப்பிள்ளை மண்டியிட்டு பூ கொடுக்கறது என்ன, அதை சுத்தி நின்னு ஒரு கூட்டங்கள் கூக்குரல் போட்டு கத்துறது என்ன, சினிமா டிராமாவே மிஞ்சிரும். சினிமா ஹீரோ ஹீரோயினே தோத்து போயிருவாங்க. வட்டிக்கு வாங்கி கடனை உடனேயாச்சும் வாங்கி ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காகவே ஒரு மேடை இந்த கால கல்யாணங்கள்ல. அந்த கால கல்யாணங்கள்ல எல்லாம் கல்யாண பந்தல்கள்ல உறவுகளோட சந்தோஷங்கள் அவ்வளோ நிறைஞ்சிருக்கும் அந்த கால கல்யாணங்கள். ஆனா இந்த கால கல்யாணங்கள்ல உறவுகளையே பணத்தை வச்சுதான் மதிப்பிடுறாங்க. 1000 ரூபாய்க்கு மொய் வச்சவங்களை ஒரு மாதிரியும் லட்சக்கணக்கில் மொய் வச்சவங்களை இன்னொரு மாதிரியும் ட்ரீட் பண்றது இந்த கால கல்யாணங்கள். ஆனா நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும். நீங்க 1000 ரூபாய் ஒருத்தருக்கு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை தான் திருப்பி செய்வாங்க. நீங்க ₹1,00,000 கொடுத்தீங்க அப்படின்னா அதை தான் அவங்க திருப்பி லட்சமா செய்ய போறாங்க. இதுல என்ன ஒரு மதிப்புன்னு தெரியல. மொத்தத்துல திருமணங்கள் வேடிக்கையும் கூத்தும் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி.